வெல்கம் வியூவர்ஸ். சரித்திரத்தை கவனிச்சு பார்த்தோம்னா அது பல மர்மங்களை உள்ளடக்கியதை தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு வருது. அந்த மாதிரியான இடங்கள், காடுகள், பழங்கால சின்னங்கள்னு நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சியா பல விசித்திரங்களை உள்ளடக்கிய 2 குகைகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சோன்பந்தார் குகை. குகைகள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஆர்வத்தை விட பயம்தான் அதிகமா ஏற்படும். அதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்ட கதைகளும் பார்த்த திரைப்படங்களும் தான். இப்படிப்பட்ட மர்மங்கள் அடங்கிய இந்த குகை பீகார் மாநிலத்துல ராஜ்கீர் என்ற பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. பீகாரை கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பிம்பிசாராங்கிற மன்னர் ஆண்டு வந்திருக்காரு. அவருக்கு பல ராணிகளும் இருந்திருக்காங்க. ராணிகளுக்கு தங்கம், பொக்கிஷங்கள் மீது இருந்த அதீத ஆசை காரணமா இப்படிப்பட்ட குகையை கட்டியிருக்காங்க. சமண முனிவரோட உதவியால இந்த குகைக்குள்ள ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குன்னு மக்களால நம்பவும் படுது. இந்த குகைக்குள்ள குப்த மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் திருமாலுடைய உருவப்படத்தையும் பார்க்க முடியுது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுல இந்த குகை புத்த மதத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த மதங்கிறத விட ஒரு பெரிய மர்மம் இந்த குகைக்குள்ள இப்பவும் மறைஞ்சிருக்கு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். நிறைய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வாங்க டாபிக் உள்ள போலாம். இதோட பேரு சோன்பந்தார். ஹிந்தியில சோன்னா தங்கம், பந்தார்னா கிடங்கு. இந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதாவும் அந்த வழியில சென்றா பெரிய அளவுல மறைத்து வைக்கப்பட்டுள்ள புதையல் கிடைக்குங்கிறதும் ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு. இது சும்மா ஒரு கட்டுக்கதைன்னு பார்த்தாலும் கூட இந்த கதையை உண்மையாக்குற மாதிரி சுவர்கள்ல ரகசிய குறியீடும் வரையப்பட்டிருக்கு. இதை கேட்கும்போது 1000ல் ஒருவன் படம் மாதிரி இல்ல? எக்ஸாக்டா அதேதான். இங்க வர ஆராய்ச்சியாளர்கள் குறியீடுகளை ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிட்டு ரகசிய பாதையை அறிய தேடல்ல இறங்குறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சித்திரத்தை டீகோட் பண்ணவும் முடியல, பாதையை கண்டுபிடிக்கவும் முடியல. இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல இருந்த சமயம் அது. குகையோட சுவர்களை வெடிகுண்டு வச்சு தகர்ப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் முயற்சி செஞ்சிருக்கு. ஆனா இந்த குகை அசைஞ்சு கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன காரணம் தெரியல, மேற்படி எந்த முயற்சியுமே அவங்க எடுக்கல. தற்போது இந்த குகை பீகாருடைய சுற்றுலா தலமாக இருந்து வருது. ஆனா அந்த குகையில இருக்கிற புதையல் மட்டும் இன்னமும் யாரு கண்ணுக்கும் படாம பாதுகாப்பா தான் இருக்கு. உங்களுக்கு அந்த ரகசிய பாதை தெரிஞ்சா நீங்க உள்ள போவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது டாயோஸ் கேவ். இந்த டாயோஸ் குகை ஈக்குவேட்டர் நாட்டோட தலைநகர் குயின்டோட தான் அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து 8 மணி நேரம் பயணம் பண்ணா சாண்டியாகோங்கிற ஒரு நதி ஒன்று வரும். அந்த நதிக்கரை பகுதியில தான் இந்த குகையும் இருக்கு. அங்க இப்பவும் பழங்குடியின மக்கள் வாழ்றதா சொல்றாங்க. அவங்களோட தினசரி வேலையே டாயோஸ் குகையை பாதுகாக்கிறது தான். எதிரிகளோட தலையை கண்ணிமிக்கும் நேரத்துல வெட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் அந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அப்படி அந்த குகைக்குள்ள என்னதான் இருக்கு? இன்னைக்கும் அந்த குகையை பாதுகாக்கிறதுக்கான ரகசியம் தான் என்ன? வாங்க அதையும் பார்ப்போம். 1972ல யாரிக்வான் டேனிக்கன் என்பவர் தி கோல்ட் ஆஃப் தி காட்ஸ்னு ஒரு புக்கை எழுதுறாரு. அந்த புக்கில் இந்த குகையை வர்ணிப்பதோட இந்த குகையில ஒரு உலோக நூலகம் இருக்கணும், அந்த உலோக தட்டுல இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத மொழிகள்ல பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கணும் குறிப்பிடுறாரு. பல ஆராய்ச்சியாளர்கள் பூமியில தங்க நகரம் ஒண்ணு இருக்கணும், அது யாருக்கும் தெரியாம மறைஞ்சு இருக்கணும் ஒரு கட்டுக்கதை இன்னைக்கு வரைக்கும் உலா வருது. இந்த கதைகளுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமா அந்த நகரத்துக்கு செல்லும் பாதை இந்த குகைக்குள்ள இருக்கிறதாவும் இவர் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த புக்கை எழுதினதுனால ஸ்காட்லாந்து அரசாங்கம் ஆராய்ச்சியாளர் ஸ்டான்ஹால் தலைமையில 100 பேர் கொண்ட குழுவோட இந்த குகையை ஆராய்ச்சி செய்ய புறப்படுறாங்க. இந்த குழுவுல சயின்டிஸ்ட், ஆர்ச்சியாலஜிஸ்ட், சோல்ஜர்ஸ்னு நிறைய பேர் இடம்பெறாங்க. கூடவே நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் இடம்பெறாரு. ஆமா, 3க்கு போயிட்டு வந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். முதல்ல அவங்க இந்த குகைக்குள்ள செல்லும் பொழுது பல வியப்பான விஷயங்கள் தான் கண்ணில் பட்டிருக்கு. கல்லால கட்டப்பட்ட சுரங்கப்பாதை இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பலன்னு மின்னிருக்கு. இன்னும் முன்னேறி செல்லும் பொழுது கிமு 1500 காலகட்டத்துல கட்டப்பட்ட சிமெண்ட்ரி ஒண்ணு இவங்க பாக்குறாங்க. ஒரு சில உடல்களும் அங்க இருந்திருக்கு. அந்த உடல்களை தொட்ட உடனே அது பொலவென உதிர்ந்து போயிருக்கு. கடைசி வரைக்கும் எந்த ஒரு உலோக நூலகத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதோட தங்க நகரத்துக்கு செல்லும் வழியும் அவங்க கண்ணில் படல. 12 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த குகையில இவங்க கடந்தது என்னமோ 6 கிலோமீட்டர் தூரம் தான். அதை தாண்டியே முன்னேறி செல்லலங்கிறதுக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. அப்படி அவங்க என்னதான் அங்க பார்த்தாங்க?
மீதம் இருக்கிற 6 கிலோமீட்டர்ல என்னென்ன விசித்திரங்கள் இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.